பெண்கள் ஜென்ரலாகவே நாட் ஈவன் ஜஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க they don't prioritize the health that much. அவங்கள மோர் பெட்டர் கேர் கிவர்ஸாக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஆகட்டும், சில்ட்ரன் எல்லாத்துக்கும் பின்னாடி தான் வந்துட்டு they think about their health. ஏர்லி பியூபர்ட்டிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால் வந்த இல்லை ஒரு எவல்யூஷனரி சேஞ்ச்னால் வந்த ஒரு சேஞ்சுன்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுனாலும் சிமிலர்லி டு see a gynecologist ஜிபி ரெஃபரல் வந்துட்டு வேணும். பிகாஸ் அவர் சிஸ்டம் ஒர்க்ஸ் லைக் GP becomes the main point of contact for any correspondence. Gestational diabetes வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொன்னது நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஒரு ரீசனாக வந்துட்டு இருக்குது இல்லையா. சவுத் ஏஷியன் பாப்புலேஷன், ஈவன் மிடில் ஈஸ்ட் ஏஷியன் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு we are at higher risk compared to Caucasian population. பெண்களுக்கு மெயினாக நான் கொடுக்க நினைக்கிற அட்வைஸ் வந்து கமிட் டு யோர் ஹெல்த், ப்ரையாரிட்டைஸ் யோர் வெல்பீயிங் அண்ட் சீக் ஹெல்ப் ஏர்லி. நம்மளுக்கு எது தெரியாட்டியும் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்குறோம். அதே மாதிரி சீக் ஹெல்ப் ஏர்லி. அண்ட் எவ்ரி விமென்ஸ் ஜேர்னி இஸ் யூனிக் இல்லையா. அண்ட் ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் we are dedicated to supporting women through every stage of your life. AUS Tamil TV நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பிரியா ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் நஸ்ரீன், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. AUS Tamil TV நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிலேருந்து வர பெண்கள் நிறைய அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகளை ரொம்ப ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க சம் சோஷியல் கல்ச்சுரல் ஸ்டிக்மாஸ்னால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்க எப்படி ஓப்பன் அப் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஷுர், ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நஸ்ரீன். இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோன்னா பெண்கள் ஜென்ரலாகவே நாட் ஈவன் ஜஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க they don't prioritize the health that much. அவங்கள மோர் பெட்டர் கேர் கிவர்ஸாக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஆகட்டும், சில்ட்ரன் எல்லாத்துக்கும் பின்னாடி தான் வந்துட்டு they think about their health. ஸோ ப்ரெசன்டேஷன்ஸ் யூஸ்வலாக ரொம்ப வந்துட்டு டிலேடாக வந்துட்டு இருக்கும் அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்காக அவங்க when they seek help. அப்படி இல்லாமல் you should know that your health is ultimately your family's health. அண்ட் அவங்க ஒரு அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஹெல்த் ப்ராக்டிஷனர் யூஸ்வலி இங்கே வந்துட்டு ஜிபி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக வந்துட்டு இருப்பாங்க. மேல் ஜிபிஸ் கிட்ட போகும்போது they will not feel comfortable enough to open up or discuss about sensitive issues. ஸோ புக் பண்ணும்போதே அவங்க ஒரு ஃபீமேல் ஜிபி கிட்ட ஒரு லாங் அப்பாயின்மெண்ட்ஸ், கன்சல்டேஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரெடியாக புக் பண்ணி வந்துட்டு போகணும். அண்ட் அனதர் திங் ஐ நோட்டீஸ் இஸ் பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு ஒரு கைனகாலஜி கன்சல்டேஷன் வந்துட்டு போகக்கூடாது. இட் இஸ் அ டப் ஆக்சுவலி. பட் நாங்கள் மெயினாக வந்துட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறதே உங்களுடைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் ஆகட்டும், இதையே வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு தான். ஸோ டோன்ட் போஸ்ட்போன் பிகாஸ் யூஆர் ஆன் யோர் பீரியட்ஸ். அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க போது, ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னே வந்துட்டு ஹெசிடேட் பண்ணிவிட்டு they don't come for the checkups. இங்கே தான் உங்களுடைய அந்த ஒன்-ஆன்-ஒன் ரிலேஷன்ஷிப் வித் யோர் ப்ராக்டிஷனர் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஸோ ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா என் பேஷண்ட்ஸ் கிட்ட ஐ டெல் தெம் யூ ஆர் கோயிங் டு பி இன் சார்ஜ். என்ன டெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க, எது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக சென்சிட்டிவாக இருக்கோ தட் we will not conduct. I'm not going to rush into. ஸோ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் they slowly gain trust and அப்படியே ஸ்லோவாக they do open up and they come up with their sensitive issues. So then we walk together in that journey. So இந்த மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருந்தாலும் with the trust and the skill of the practitioner and the patient together we can break them. இப்போது இந்த PCOS Fibroids, அதாவது கர்ப்பப்பை கட்டிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆஸ் அ டாக்டராக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் ரொம்ப அதிகமாக வர்றது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக.
ஸோ நீங்கள் சொல்லியிருக்கிற எல்லா ஹெல்த் கண்டிஷன்ஸுமே வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷனில் டெஃபினட்டாக ஹைலி ப்ரிவேலண்ட்டாக இருக்குது. பர்டிகுலர்லி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது பிசிஓஎஸ் பற்றி வந்துட்டு சொன்னீங்க. பிசிஓஎஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இது மெயினாக விமெனில். ஜென்ரல் பாப்புலேஷன் இன்னும் டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியாத ஒரு ஹெல்த் இஷ்யூ அண்டர்லைங்காக என்ன இருக்குன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது சவுத் ஏஷியன் பாப்புலேஷனில் ரொம்ப அதிகம். இன்சுலின்கிற ஹார்மோன் பற்றி நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும், பிளட் சுகரை வந்துட்டு மெட்டபலைஸ் பண்ணுறது இல்லையா. அந்த இன்சுலின் நார்மல் லெவலில் இருந்தால் கூட நம்ம பாப்புலேஷனுக்கு அது ஒர்க் பண்ண முடியாமல் போகிறது தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு டயபெட்டிஸ் லேட்டர் ஸ்டேஜஸ்லேயும் சடன் ஹார்ட் டிசீசஸ் வந்துட்டு அண்ட் ஈவன் ஏர்லி 40s அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக வருது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் நம்ம என்ன கிளியராக ரியலைஸ் பண்ணணும்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே ரிஸ்க் ஃபேக்டராக ஜென்ரலாக என்ன எடுத்துகிட்டு போனால், ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னா அவங்களுடைய ஒபிசிட்டி ஒரு டோட்டல் பாடி வெயிட்டோட ரிலேட் பண்ணணும். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பீப்புள் என்ன வந்துட்டு ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா, it is not their total body weight which is the right measure, especially for us. It is the weight around the belly button or waist circumference ன்னு சொல்லக்கூடியது that forms an important risk factor. அதனால தான் நம்ம இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்துட்டு கொடுக்குறேன்னா இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லுவோன்னா, how with your diet and activity you reduce that risk factor. உங்களுடைய fat around the belly button reduce பண்ணுறது, it is an important reduction in risk towards reducing all these conditions. Gestational diabetes பற்றி பேசுகிறதுனால இந்த கொஸ்டின் மேம், gestational diabetes எதனால் வருது இந்த கர்ப்ப காலத்தில் எஸ்பெஷலி, இன்கேஸ் அதை வரதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அப்படி ஒரு வேளை வந்துடுச்சுன்னா எந்த மாதிரியான ஃபுட் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணலாம்? Another very relevant question, ஒரு continuation of the previous question வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போது again gestational diabetes வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொன்னது நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஒரு ரீசனாக வந்துட்டு இருக்குது இல்லையா. சவுத் ஏஷியன் பாப்புலேஷன், ஈவன் மிடில் ஈஸ்ட் ஏஷியன் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு we are at higher risk compared to Caucasian population. ரெண்டாவது ரீசன் வந்துட்டு லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லப்படுற நம்மளுடைய பாடி வெயிட் என்ன, அதாவது ப்ரெக்னென்ட் விமன் அவங்க when they start their pregnancy journey அவங்களோட பாடி வெயிட் என்னவாக இருக்குது, அவங்களோட டயட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இதுதான் வந்துட்டு புட் somebody at a higher risk for having gestational diabetes. ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர்றதப்போ வந்துட்டு தடுக்க முடியுமானா வந்துட்டு கண்டிப்பாக தடுக்க முடியும். எப்படின்னா, பிஃபோர் யூ பிளான் ஃபார் த ப்ரெக்னென்சி, இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்னு சொல்லும்போது நாங்கள் reducing the body weight, bringing it to normal weight before even planning for pregnancy. And நான் இப்போ சொல்லக்கூடிய உங்களுடைய டயட் சேஞ்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்துட்டு முன்னாடி இருந்தே வந்துட்டு கொண்டு வந்துடுது. ஒருவேளை அப்படி டயபெட்டிஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொன்னாலும் we bring about modification in diet, ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒயிட் ரைஸுக்கு பதில் வந்துட்டு ப்ரௌன் ரைஸ், அண்ட் இன்க்ரீஸிங் ப்ரோட்டீன் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அண்ட் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் ஒரு 15-20 minutes ஆகுது வந்துட்டு நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் which can reduce the risk. அதற்கு பிறகு வந்துட்டு அதனுடைய ரிஸ்க்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்சுலின் கூட வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டியது வருது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, தேங்க்யூ டாக்டர். இன்னொரு முக்கியமான இது வந்து கர்ப்பகால கேர், அதாவது ஆன்டினேட்டல் கேர், அது மற்ற நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த மாதிரி கொடுக்குற கேரில் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஷோர். ஸோ கர்ப்ப காலத்தில் வந்துட்டு போத் ரெண்டு விதமான ப்ராக்டிஷனர்ஸ் வந்துட்டு இங்கே they will be taking care of you. ஒருத்தவங்க வந்துட்டு மிட்வைஃப்ஸ், இன்னொருத்தவங்க வந்துட்டு ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ். ஸோ மிட்வைஃப்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க வந்து they are very trained professionals, skilled practitioners
அவங்களால ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி அண்ட் நார்மல் டெலிவரியை வந்துட்டு கேப்பபிளாக வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டையும் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு நம்ம எப்படி டிவைட் பண்ணிடுவோம்னா, அதாவது அவங்களோட மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹை ரிஸ்க்காக இருந்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக நீங்கள் டாக்டர்ஸ் அல்லது ஆப்ஸ்டட்ரிஷியன்ஸை வந்துட்டு மீட் பண்ணுவீங்க. அண்ட் வேறஸ் கம்ப்ளீட்லி லோ ரிஸ்க்காக இருக்கும்போது வந்துட்டு மிட்வைஃப்ஸே வந்துட்டு உங்களுக்கு வந்து கேர் கொடுப்பாங்க. இது என்ன ஐடியான்னு சொன்னால், ஒரு ப்ராக்டிஷனர் அண்ட் பேஷண்ட் ரேஷியோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மோர் கேர் பை ஆப்ஸ்ட்ரிஷியன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுறது. அண்ட் த கேர் இஸ் அவைலபிள் போத் இன் பப்ளிக் செட்டிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செட்டிங். இங்கே பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணால் யூஸ்வலாக வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ப்ராக்டிஷனர்ஸ் வந்துட்டு பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் டெலிவரி அப்பவும் வந்துட்டு லோ ரிஸ்க்காக போகும்போது வந்துட்டு மிட்வைஃப்ஸ் வில் டேக் கேர். ஹை ரிஸ்க்குன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் போட்டு பேபியை டெலிவர் பண்ணணும், இல்லை சிசேரியன் பண்ணும்போது ஆப்ஸ்ட்ரிஷியன்ஸ் வில் கம் இன். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டு கண்ட்ரீஸ் வேர் கம்ப்ளீட்டாக வந்துட்டு டாக்டர்ஸ் மட்டுமே வந்துட்டு கேர் பார்க்குறது. ஒவ்வொரு விசிட் அப்பவும் வந்துட்டு நீங்கள் டாக்டர்ஸே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, டெலிவரி அப்பவும் வந்துட்டு டாக்டர்ஸே வந்துட்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம இங்கே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கான டெஸ்ட்டையும் வந்துட்டு ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டு செய்திருவோம். அதே மாதிரி ஜெனட்டிக் கேரியர் ஸ்க்ரீனிங்கிறது வந்துட்டு இங்கே காமனாக வந்துட்டு இனிஷியலாகவே வந்துட்டு செஞ்சிடும். இட் இஸ் அ சர்டன் அடிஷ்னல் டெஸ்ட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. ஒரு குழந்தை உருவாகிறது அப்படின்றது இந்த காலத்தில் ரொம்பவே சவாலாக இருக்குது நிறைய கப்புள்ஸ்க்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு இல்லை ஒரு ஃபேமிலியை பிளான் பண்ணுற ஒரு கப்புள்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? அண்ட் எப்போ அவங்க வந்து டாக்டரோட அட்வைஸை தேடணும்? ஷூர். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அதிகமாகிட்டே வந்துட்டு வரதுனால ஒரு அவேர்னஸ் ஃபார் இன்ஃபர்டைல் கப்புள் ஆர் எனி கப்புள் who are planning for pregnancy ன்னு சொன்னால் அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த் அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணுறது, ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒரு ரொட்டீன் ஃபார் ஸ்லீப் அண்ட் ரெக்ரியேஷன், இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் கால்ட் ஹோலிஸ்டிக் ஹெல்த் பிஃபோர் தே பிளான் ஃபார் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி இப்போ ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்கும் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எதுக்குன்னா டு பர்ஃபார்ம் ஆல் த டெஸ்ட் ஃபார் தேர் ஜென்ரல் வெல்பீயிங் அவங்க ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் டைமிங் வைஸ் அவங்க எப்போ வந்துட்டு கேர் நாடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு ஃபீமேல் பார்ட்னரோட வயசு வந்துட்டு இட் இஸ் லெஸ் தென் 35 இயர்ஸாக இருக்குன்னா, until 12 months of them starting to try இன்னும் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு சொன்னால் then seek help. Otherwise female partneரோட ஏஜ் above 35 இருக்கும்போது within 6 months if they haven't achieved conception then they should seek help. இது இல்லாமல் ஒரு வேளை முன்னாடி இருந்தே அவங்களுக்கு irregular periods ரெகுலராக இருக்குது, எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக, இல்லை ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் நடந்திருக்கு, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா then there is no time limit, they have to seek help. Speaking about infertility, IUI-க்கும் IVF-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? அதுவும் இல்லாமல் ஒரு பேஷண்ட்க்கு IUI தேவைப்படுதா இல்லை IVF தேவைப்படுதா அப்படின்னு எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? ஷூர். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நிறைய வகையில் வந்துட்டு வந்துருச்சு இல்லையா, லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் தேர். இப்போது மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் ஐயுஐயில் இன்னும் அந்த எம்ப்ரியோன்னு சொல்லப்படுற கர்ப்பம் வந்துட்டு அந்த பெண்ணோட உடல் வித்தின் த யூட்ரஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அது இன்னும் சிம்பிளாக வந்துட்டு சொல்லணுன்னா, கர்ப்பப்பைக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ப்ராசஸான ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு செலுத்துறது தான் ஐயுஐ. வேறஸ் ஐவிஎஃப்பில் கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேமெட்ஸை லேப்லேயே வச்சு அது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு யூட்ரஸ்குள்ளே செலுத்தக்கூடியது தான் வந்துட்டு ஐவிஎஃப். ஸோ ஐயுஐங்கிறது வந்துட்டு இன்னும் ஒரு சிம்பிளரான, லெஸ் காஸ்ட்லியான, லெஸ் இன்வேசிவான ப்ரொசீஜரும் கூட. அதுக்கு லேப் வந்துட்டு தேவையில்லை. ஒரு அவுட் பேஷண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் வந்துட்டு ஐயுஐ. ஐவிஎஃப்ங்கிறது இன்னும் வந்துட்டு அட்வான்ஸ்ட் டெக்னிக்.
அதுக்கு லேப், எம்ப்ரியாலஜிஸ்ட் எல்லா டெக்னிக்ஸுமே வந்துட்டு அதுக்கு தேவைப்படுது. இப்போது ஒருத்தருக்கு டியூப்ஸ் வந்துட்டு, அதாவது அந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு டியூப்ஸ் வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்குது. மேல் பார்ட்னருக்கு கொஞ்சம் மட்டும் வந்துட்டு ஒரு மைல்டு அப்நார்மாலிட்டி தான் இருக்குது அவங்களுடைய ஸ்பெர்ம்லங்கும்போது வந்துட்டு நம்ம ஐயுஐ பண்ண முடியும். இப்போ வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், சேம் ஜெண்டர் கப்பல் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஐயுஐ வந்துட்டு தேவைப்படுது. வேறஸ் டியூப்ஸில் வந்துட்டு பிளாக் இருக்குது, நிறைய பெல்விக் கண்டிஷன்ஸ், எண்டோமெட்ரியோசிஸுங்கிற கண்டிஷன்ஸ் இப்போ அதிகமாகிட்டு வருது. இல்லை ஸ்பெர்மில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இட் இஸ் அ வெரி சிவியர் அப்நார்மாலிட்டிங்கும்போது வந்துட்டு நம்ம ஐவிஎஃப் தான் வந்துட்டு போயாகணும். அங்கே ஐயுஐ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அனதர் மேஜர் இஷ்யூன்னு சொல்கிறத விட இப்போ ரொம்ப அதிகமாகவே ஏர்லி பியூபர்ட்டி, குழந்தைங்க வந்து ரொம்ப ஏர்லியாகவே பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது மேஜரான பேரண்ட்ஸோட ஒரு கன்சர்னே கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஏர்லியாக பியூபர்ட்டி ரீச் பண்ணுறது வந்து குட் ஆர் பேட்? இஃப் இட்ஸ் பேட், அதை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, அட்டைன் பண்ணுறத, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஷியோர். இப்போது ஏர்லி பியூபர்ட்டிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால் வந்த, இல்லை ஒரு எவல்யூஷனரி சேஞ்ச்னால் வந்த ஒரு சேஞ்சுன்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும். இப்போது முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க எடுத்துகிட்டு இருந்த டயட், இட் வாசன்ட் சஃபிஷியன்ட் ஃபார் தெம் டு கெயின் வெயிட், இல்லை வந்துட்டு ஒரு ஃபேட் அவங்க வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கம்மியாக இருந்தது. இன்கேஸ் வந்துட்டு தோஸ் டேஸ் வேர் மேல் நியூட்ரிஷன் வாஸ் வெரி காமன். இப்போது நம்ம குழந்தைங்களோட நியூட்ரிஷனை வந்துட்டு நல்லா பார்த்துக்குறோம், விச் ஆஸ் யூ மென்ஷன்ட் இஸ் குட். பட் என்னாச்சுன்னா அதோட வந்துட்டு கலந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு ஃபீமேல் சைல்டு வந்துட்டு பியூபர்ட்டி ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் வெர்சஸ் அவங்களுடைய மசில் கண்டென்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபேட் கண்டென்ட் ரொம்ப சீக்கிரம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அவங்களோட ஹார்மோன்ஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு ஜாஸ்தியாகி அவங்க ஏர்லி பியூபர்ட்டி வரக்கான சான்ஸ் இருக்குது. இது தோ இட் இஸ் நாட் அப்நார்மல் ஆல் த டைம், ஒரு வேளை இது அவங்களுடைய நார்மல் ஹெல்த், நல்ல நியூட்ரிஷனால் வந்துட்டு ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். வேறஸ் நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இல்லை வந்துட்டு ஒபிசிட்டினால் ஒரு வேளை ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா then it is something that we need to act early. And before 10 is where we consider like attaining puberty, இன்னுமே வந்துட்டு early வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அவங்க நார்மல் வெயிட் அண்ட் ஹைட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட் won't cause a trouble. வேறஸ் ஒபிசிட்டியோட கலந்துருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா அவங்களுடைய போன்ஸ் சீக்கிரமாகவே வந்துட்டு மெச்சூர் ஆகிட்டு அவங்க அடல்ட் ஹைட் ரீச் பண்ண வேண்டியது வந்துட்டு கம்மியாகும். அண்ட் லேட்டர் ஆன் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இன்ஃபர்டிலிட்டி, இது எல்லாமே வந்துட்டு தொடர்ச்சியாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிடும். எந்த மாதிரியான ஃபுட்ஸ், ஐ மீன் ஜங்க்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும்? அண்ட் இன்னொரு ஒரு பெரிய மித் இருக்குது நம்ம மக்களுக்கிடையே, அதாவது சிக்கன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா சீக்கிரமாக அதை பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுவாங்க, அது உடம்புக்கு சூடு, அந்த மாதிரியான மித்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? நீங்கள் கேட்டது ஆக்சுவலி ஒரு பெரிய டாபிக்னு தான் வந்துட்டு சொல்லணும் நஸ்ரீன். ஏன்னா நியூட்ரிஷனுங்கிறதே வந்துட்டு இட் இஸ் அ வெரி ப்ராட் டாபிக். ஓகே, பட் ஒரு சர்டைன் டாட் பாயிண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு நான் கொடுக்கணுன்னா, ப்ரீவியஸாக என்ன சொல்லிட்டு இருந்தோன்னா வந்துட்டு ஃபேட் ஓர் அதிகமாக ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு இட் இஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயிலை மட்டுமே வந்துட்டு தடுக்க ஆரம்பித்தோம். இன் அ ப்ராடர் சென்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் த நியூ கில்லர்ஸ், விச் மீன்ஸ் நம்மளுடைய மீலில் குழந்தைங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா வெதர் வி ஹாவ் ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு. ஓகே, ஸோ ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட்டு. இப்போது நம்ம ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஒயிட் ரைஸ், பாஸ்தா, இல்லை வந்துட்டு ஹை ஜிஐன்னு சொல்லக்கூடிய பொட்டேட்டோ, பாப்கார்ன், அந்த மாதிரி ஃபுட்ஸ், ரொம்ப டீப் ஃப்ரை செய்யப்பட்ட எந்த ஒரு ஐட்டம் ஆனாலும் சரி. அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு குழந்தைங்க
ஹோல் ஃப்ரூட்ஸாக வந்துட்டு கடித்து சாப்பிட்றது நல்லது. எதில் நார்ச்சத்து ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கோ அது அதிகமாக இருக்கிறது நல்லது. ஒரு இமேஜினேஷனாக நீங்கள் வந்துட்டு ஒரு வச்சுக்கணுன்னா, நீங்கள் ஒவ்வொரு மீல்லையும் உங்களோட பிளேட்டை வந்துட்டு 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதில் ஒரு போர்ஷனை வந்துட்டு நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸாக வச்சுக்கோங்க. அதுலேயும் எத்தனை முடியுமோ ஒயிட் ப்ரெட்டை தவிர்த்துட்டு மல்டிக்ரெயின் ப்ரெட் வந்துட்டு கொடுக்குறது, ஹோல் மீல் ப்ரெட் வந்துட்டு கொடுக்குறது. அண்ட் த அதர் போர்ஷன் ஷுட் பி ப்ரோட்டீன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, த ப்ரோட்டீன் போர்ஷன். தி அதர் போர்ஷன் ஷுட் பி ஆஃப் சாலட்ஸ், வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்துட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் டயட்டாகவும் இருக்க முடியும், எல்லா நியூட்ரிஷனும் தேவைப்பட்டதும் இருக்க முடியும். ஆயில் சேர்த்திக்கலாம், ஆயில் அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை, பட் டீப் ஃப்ரை வந்துட்டு போக வேண்டாம். அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஆயில் ஷுட் பி இன் மாடரேஷன். இது இன் ஜென்ரல் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். அப்புறம் நீங்கள் சிக்கன் பற்றி வந்துட்டு பர்டிகுலராக ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க இல்லையா? என்ன இப்போ வந்துட்டு ஒரு டேஞ்சர் ஃபேஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் செட் இன் சிக்கன் இண்டஸ்ட்ரியில் டு மேக் த சிக்கன் க்ரோ குவிக்லி ஆர் அந்த மசில் மாஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. அந்த ஸ்டிராய்ட்ஸ் இன்டைரக்ட்லி கேன் ஹேவ் எஃபெக்ட் ஆன் growing children, especially adolescent girls. அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரீ ரேஞ்ச் ஒரு ஆர்கானிக் டுவர்ட்ஸ் தோஸ் ப்ராடக்ட்ஸ் எங்கே வந்துட்டு we can avoid the steroids, இல்லை அந்த லேபிள்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஸ்டெராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோமோ அதே யூஸ் பண்ணுறதை வந்துட்டு we are encouraging. as a whole chicken அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை, பட் the way it is processed, if we are not sure, then to go for again the more safer foods. While talking about early puberty, இந்த மாதிரி சடனாக இப்போது பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 8 to 10க்குள்ளவே பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை அந்த குழந்தை இன்னும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே ரெடி ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்களும் ரெடி ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள். சடனாக வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்டுக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஒன் வே ஆஃப் ஃபேஸிங் இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் இப்போது வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டுருக்கிறதுனால வந்துட்டு சில்ட்ரன் ஏர்லியாக வந்துட்டு மெனார்கி அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் செகண்ட் திங் இஸ் நாட் பேனிக்கிங் about it. இப்போது வந்துட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் லைக் டேக் தெம் ஃபார் அ கன்சல்டேஷன். ஏன்னா சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரூல் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க, உங்கள் டாக்டரும் வந்துட்டு இல்லை நார்மலாக தான் வந்துட்டு அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குதுன்னு வந்துட்டு சொன்னாங்கன்னா, தென் யூ பி த லைக் ரீஅஷ்யூரிங் பர்சன் ஃபார் த சைல்டு. இது இந்த மாதிரி வந்துட்டு நடக்கும். எவ்ரி மந்த்தும் வந்துட்டு நீங்கள் போகும்போது you always keep a pad or something in your bag. வலி இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஒரு எந்த மெடிசின்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சைல்டு டயர்ட் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஆல்வேஸ் கீப் அன் ஐ ஹவு மச் ஷீ இஸ் ப்ளீடிங். ஏன்னா எவ்வளோ வேணாலும் வந்துட்டு ப்ளீட் ஆகலாம், எவ்வளோ பேட்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்துடக்கூடாது. ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளேயே வந்துட்டு அவள் சேஞ்ச் பண்ணிடுறா, இல்லை வந்துட்டு ரொம்ப டயர்டாகி வந்துட்டு படுத்துடுறாங்க, அடிக்கடி வந்துட்டு பெயின் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு யூ கீப் அன் ஐ ஆன் இட் அண்ட் கீப் ரீஅஷ்யூரிங் ஹர் தட் திஸ் இஸ் அ சேஞ்ச் happens naturally in a women's life. For you it has happened early, but you will go through it. ஏன்னா சில்ட்ரன் ரொம்ப ரெசிலியண்ட்டாக இருப்பாங்க. நம்ம பேனிக் ஆகாமல் இருந்தாலே வந்துட்டு we can reassure them. So get advice. If it has been a normal change, then support her towards that. இதில் I think Australian system is a little bit ahead in சொல்லுவேன். ஏன்னா for children when they are in year 5 and 6, they give them a C program இருக்குது. So they talk them about what is puberty. அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கான illustrations வச்சு they start explaining. So children, even if they are in a co-education school, they have started to feel comfortable. Opposite gender வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு they are supportive. ஒரு காமன் பர்சனாக எப்போ வந்து கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணலாம் மேம்? பிகாஸ் இன் சம் கண்ட்ரீஸில் வந்து டைரெக்டாக அவங்களே வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். பட் ஹியர் இன் ஆஸ்திரேலியா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜிபியை பார்க்கணும், அவங்களோட ரெஃபரல் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கைனகாலஜிஸ்ட்டு போகணும்.
ஸோ வென் ஷுட் அதுக்கு சில நேரம் நிறைய வெயிட்டிங் பீரியட்ஸ் கூட இருக்கும். ஸோ அதை பற்றின உங்களோட ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுனாலும் சிமிலர்லி டு சி அ கைனகாலஜிஸ்ட் ஜிபி ரெஃபரல் வந்துட்டு வேணும். பிகாஸ் அவர் சிஸ்டம் ஒர்க்ஸ் லைக் ஜிபி பிகம்ஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் எனி கரஸ்பாண்டன்ஸ். நீங்கள் ஒரு ஜிபி கிட்ட வந்துட்டு போகிறீங்க, தென் த ஜிபி ஸ்டார்ட்ஸ் த இனிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ். அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சரியாயிருது, இல்லை வந்துட்டு யூ ஹாவ் அ பிளான் டு ஃபாலோ அப் அப்படிங்கும்போது தென் யூ மே நாட் நீட் டு சி அ கைனகாலஜிஸ்ட். அதுவே வந்துட்டு சில க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் அது போயிட்டே தான் இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆகட்டும், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ், இல்லை ஒரு சர்ஜரி தேவைப்படக்கூடிய ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சர்ஜரி தேவைப்படுது அப்படிங்கும்போது the GP will give you a referral to see a gynecologist. இல்லை in certain exceptional cases உங்களுக்கே படுது I need a second opinion or an expert opinion அப்படிங்கும்போது you can request a referral to see a gynecologist. இது ரெண்டுமே வந்துட்டு சாத்தியம். there is no particular time limit. உங்களுடைய ஃபர்ஸ்ட் விசிட்லேயே கூட வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். பட் there are many GPs who can expertly handle a lot of gynecological problems. So it is an individual circumstance based thing now. Cervical screening program அப்படின்னா என்ன? HPV-க்கும் pap smear-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? Actually, thank you for asking me this question, Nasreen. ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பேக்ரவுண்ட்லேருந்து வர விமனுக்கு ஐ வாண்ட் டு டாக் அ லாட் அபவுட் பேப் டெஸ்ட். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பற்றி வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வி ஹாவ் அ ரொபஸ்ட் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவோம் இல்லையா. சர்வைக்கல் கேன்சருங்கிறது இட் இஸ் அ வெரி சீரியஸ் கண்டிஷன். 99% ப்ரிவென்டபிள் கண்டிஷன். அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம சர்விக்ஸுங்கிறது அந்த கர்ப்பப்பை வாய் பகுதி, அதிலிருந்து வர செல்ஸை எடுத்து மட்டும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வி ஹேவ் ஆடட் த டெஸ்ட் கால்ட் ஹெச்பிவின்னு சொல்கிற உடலுறவு மூலமாக பரவக்கூடிய வைரஸையும் டெஸ்ட் பண்ணுற டெக்னாலஜி வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் 2 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டெஸ்ட் வந்துட்டு 5 years ஒன்ஸ் வந்துட்டு இப்போ பண்ணால் வந்துட்டு போதும். இன்னும் அதில் என்ன சிறப்புன்னா, நம்ம ப்ரீவியஸாக பேசணும் இல்லையா, எல்லா டெஸ்ட்டும் வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறனாலேயே பண்ணாமல் விடுறாங்கன்னு. பட் நவ் பெண்களே அவங்களே வந்துட்டு செய்துக்கிற மாதிரி ஒரு ஸ்வாப் டெஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஹெச்பிவி டெஸ்ட்டை வந்துட்டு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த டெஸ்ட் செய்து உங்களுக்கு நார்மலாக வந்துருச்சுன்னா 5 yearsக்கு கழித்து நீங்கள் செஞ்சால் போதும். இன்கேஸ் ஒரு வேளை அப்நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபர்தராக வந்துட்டு ஆஸ் கைனகாலஜிஸ்ட் நாங்கள் சில பயாப்சிஸ் பண்ணி ஒரு மைனர் சர்ஜரி மூலமாக இது கேன்சராகவே மாறாமல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மற்ற கேன்சர்ஸை விட இது இவ்வளோ ப்ரிவென்டபிள்ங்கிறனால தான் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. கண்டிப்பாக பேப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் யூ கேன் டூ இட் யோர் செல்ஃப் கலெக்டட் டெஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த டெஸ்ட்டை வந்து எந்த ஏஜ்லேருந்து பண்ணணும், யார் பண்ணணும் மேம்? ஷூர். 25 yearsலிருந்து வந்துட்டு எந்த செக்ஷுவலி ஆக்டிவ் விமனாக இருந்தாலும் இதை வந்துட்டு தே ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட். டு 70 years வரைக்கும் வந்துட்டு இந்த டெஸ்ட் எவ்ரி 5 years அவங்க செய்துட்ருக்கணும். ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு, அதாவது அப்நார்மல் ப்ளீடிங், அன்யூஷுவல் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல், அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நம்ம ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவோம். இது இல்லாமல் வேறு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்ததுன்னா they should immediately go and see a doctor? மெனோபாஸுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ப்ளீடிங்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உடலுறவின் போது வரக்கூடிய ப்ளீடிங், அண்ட் சிலருக்கு பர்சிஸ்டண்ட்டாக ப்ளோட்டிங்னு சொல்லக்கூடிய ஃபுல்னஸ், அதே மாதிரி எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் சடனாக வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ், இல்லை பசியே இல்லாமல் இருக்கிறது, இது எது இருந்தாலும் இட் இஸ் ஆல் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சம் significant serious conditions. So wait பண்ணாதீங்க, you have to approach your specialist. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணுக்குமே ஆஸ் அ டாக்டராக நீங்கள் கொடுக்க நினைக்கிற ஒரு ஹெல்த் அட்வைஸ் என்ன? பெண்களுக்கு மெயினாக நான் கொடுக்க நினைக்கிற அட்வைஸ் வந்து கமிட் டு யோர் ஹெல்த், ப்ரையாரிட்டைஸ் யுவர் வெல்பீயிங்.
அண்ட் சீக் ஹெல்ப் ஏர்லி. நம்மளுக்கு எது தெரியாட்டியும் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்குறோம். அதே மாதிரி சீக் ஹெல்ப் ஏர்லி. அண்ட் எவ்ரி விமென்ஸ் ஜேர்னி இஸ் யூனிக் இல்லையா? அண்ட் ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் we are dedicated to supporting women through every stage of your life. So we are here. Please come and we can help you out. Thank you. தேங்க்யூ. ஆஸ் அ டாக்டராக உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸில் நீங்கள் பார்க்குற ஒரு காமனான மித் என்ன? ஸோ ஃபியூ மித்ஸ் நான் இதெல்லாம் வந்துட்டு சம் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு புரிய வைக்க வேண்டியது இருந்திருக்குன்னா, விமென்ஸ் சைக்கிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு மந்த்துக்குள்ளே இட் கோஸ் த்ரூ அ பிக் சைக்கிள் ஃபார் த 28 டேஸில் இல்லையா? பட் டிஸ்சார்ஜ்னு பட்டாலே வந்துட்டு ரொம்ப பயப்படுற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பட் வாட் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் நார்மல். அது உங்களோட ஓவுலேஷன் டைம் அப்போ வந்துட்டு அதிகமாகிறதும் ஜஸ்ட் பிஃபோர் பீரியட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிறதும் இட் இஸ் அ நார்மல் திங். ஸோ அது ரெட் ஃப்ளாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு சொல்லுவோம். ஒருவேளை உங்களோட டிஸ்சார்ஜ் க்ரீனிஷாக இருக்குது, இல்லை பிளட் ஸ்டெயின்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்படுங்க. இல்லைன்னா நார்மலாக ஒயிட்டாக நம்ம எக் யோக் மாதிரின்னு யூஸ்வலாக எக் ஒயிட் மாதிரின்னு யூஸ்வலாக சொல்லுவோமா, அந்த மாதிரி வந்துட்டு டிஸ்சார்ஜ் விச் இஸ் நார்மல் அண்ட் இட் வில் கோ த்ரூ ஃப்ளக்சுவேஷன்ஸ் டியூரிங் த சைக்கிள். ஸோ உடனே வந்துட்டு பயப்பட வேண்டாம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ரெண்டாவது வந்து ஒருவேளை ஒரு மந்த் பீரியட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்காக ரொம்ப பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நார்மலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்மளுடைய பாடியோடைய மெட்டபலைட்ஸ் ஆர் வந்துட்டு ஒரு கழிவுகள் தான் வந்துட்டு இட் கம்ஸ் அவுட் அஸ் மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? இட் இஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை ஒரு மந்த்தும் எவ்வளோ திக்காகுதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு மென்ஸ்ட்ருவேஷன் வரும். அதனால ஒரு வேளை ஒரு மந்த் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கம்மியாக ப்ரௌனிஷாக இல்லை வந்துட்டு டார்க் ரெட்டாக வந்துட்டு தான் வந்தது, ஃபியூ ஸ்பாட்ஸ் தான் வந்தது அப்படின்னா இட் மீன்ஸ் யூர் ப்ளீடிங் லெஸ். அது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் கிடையாது. கர்ப்பப்பையில் வந்துட்டு எந்த ஒரு கட்டியும் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி வர்றதில்லை. நெக்ஸ்ட் மந்த் இட் வில் சேஞ்ச் அகெயின், பிரைட் ரெட்டாக வந்துட்டு வந்துடும். அனதர் திங், நம்ம கைனகாலஜி ப்ராப்ளம்ஸுக்கு சில டைம் கொஞ்சம் பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு பில் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்குது. பில் நினச்சி வந்துட்டு அதாவது அந்த பர்த் கண்ட்ரோல் பில்லுங்க சொல்கிறது தட் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கக்கூடிய ஹார்மோன் பில். ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் இல்லை வந்துட்டு ஒரு கரெக்டான இண்டிகேஷன்ஸுக்காக நம்ம கொடுக்கும்போது அது ஒரு இன்ஃபர்டிலிட்டியோ இல்லை வந்துட்டு உங்களுடைய பீரியட்ஸ் அதை ஸ்டாப் பண்ணுறனாலையோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துட்டு வராது. ஆப்வியஸ்லி இஃப் யூ ஹாவ் டு டேக் இட் ஆன் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இல்லை இண்டிகேஷன் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும்னா வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணும். நாங்களுமே ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறதில்ல. பட் கரெக்ட் இண்டிகேஷனுக்காக கரெக்ட் சூப்பர்விஷனுக்காக எடுக்கிறீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல் மெடிகேஷன். ஸோ இது சர்டைன் காமன் மித்ஸ். இதுக்கு நாங்கள் நிறையா வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கு, ரீஅஷ்யூர் பண்ண வேண்டியது இருக்குது பேஷண்ட்ஸை. பட் அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் பின்னாடி இருக்கிறது வந்துட்டு கிடச்சிருச்சுன்னா வந்துட்டு தே வில் ஃபீல் ரீஅஷ்யூர்ட் ஐ திங்க். ஸோ ஆஸ்திரேலியன் ஹெல்த் சிஸ்டமில் மெயினாக என்னென்னா இட் இஸ் ஹைலி சப்போர்ட்டட் ஆர் ஃபண்டட் பை த மெடிக்கேர் சிஸ்டம் இல்லையா? ஸோ புதுசாக வர்றவங்க தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தே ஹாவ் அ வேலிட் மெடிக்கேர் எலிஜிபிளாக இருக்காங்களா இல்லையான்னு. மெடிக்கேர் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்துட்டு எமர்ஜென்சி சர்வீசஸ் ஆகட்டும், அவங்களுடைய இன்பேஷண்ட் சர்வீசஸ் ஆகட்டும், அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் ஆகட்டும், எல்லாமே இட் இஸ் கவர்ட் பை மெடிக்கேர். ஸோ அதை பற்றி நம்ம ஜாஸ்தியாக கவலைப்பட வேண்டியதில்லை. In case if you're Medicare ineligible ன்னு சொன்னால் you should have a valid private insurance. அதில் you have to make sure உங்களுடைய நீங்கள் ஒரு அட்மிஷனுக்கு போகிறீங்க, இன்பேஷண்ட்டாக வந்துட்டு போகிறீங்க, அது கவரேஜ் இருக்கா. ப்ளஸ் வந்துட்டு லேட்டர் இப்போது ஃபர்டிலிட்டி தேவைப்படுது, ப்ரெக்னன்சிக்கு தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் கவர்டாக இருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் யூ. ஏன்னா ஃபுல்லி வந்துட்டு செல்ஃப் ஃபண்டடாக நீங்கள் வந்துட்டு போக வேண்டியது இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரைவேட் செட்டிங் போனாலும் சரி, பப்ளிக் செட்டிங் போனாலும் சரி, இஃப் யுவர் இன்சூரன்ஸ் டசன்ட் கவர் தென் இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி யுவர்
அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது நீங்கள் கேட்டது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகட்டும், கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ் ஆர் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் தட் வி யூஸ், இட்ஸ் குளோபலி த சேம். ஆஸ் இன் ஆஸ்திரேலியா மாதிரியே தான் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு அவைலபிள். பட் த வே வி டெலிவர் இட் இஸ் யூனிக். அதுதான் வந்துட்டு இட் வாஸ் ஈவன் a challenging thing in சொல்லலாம். when I started here, we place all the options, information, resources in a patient's hand. அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு empower பண்ணிட்டு then we help them to make an option and we travel with them through the journey. This is different to other countries where வந்துட்டு they might be directed towards a particular option. And so whether you get empowered with all the information and you play an active role, or whether you become a passive recipient, இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும் ஆஸ்திரேலியன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த காலத்தில் ஏஐ எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு. அதுவும் மெடிக்கல் அட்வைஸை கூட ஏஐட்ட கேட்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? ஸோ ஏஐ வந்துட்டு ஒரு ஜென்ரல் அட்வைஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை சொல்லி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராப்ளமே வந்துட்டு இல்லாததுலேருந்து ஆரம்பித்து சிவியர் கண்டிஷன்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஏஐ உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஏஐ இஸ் குட் வித் கலெக்டிங் டேட்டா அண்ட் மெமரி. ஆனால் உங்களோட இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ், என்ன சிவியாரிட்டி, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்குது, உடனே ஹெல்ப் தேடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு நாளில் ஒரு சிம்டம் இருக்கிறது வேறு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயின் வந்துட்டு ஸ்லைட்டாக இருக்கிறது வேறு, அதுவே 10 நாளைக்கு ஒரு சிவியர் பெயின் இருக்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு தியரிட்டிக்கலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும்னா வந்துட்டு ஏஐ கொடுக்கலாம். பட் டோன்ட் டிபெண்ட் ஆன் இட் பிளைண்ட்லி. யூ மைட் பி மிஸ்ஸிங் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ளீஸ் சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸுங்கிறது தான் நான் சொல்லுவேன். மெடிக்கல் ஃபீல்டில் உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். அண்ட் எஸ்பெஷலி ஒய் கைனகாலஜி? ஷியோர். ஸோ என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோன்னா, as a ஸ்கூல் கிட்டாக பார்த்தீங்கன்னா, ஐ யூஸ் டு பெர்ஃபார்ம் கன்சிஸ்டன்ட்லி வெல் இன் அகாடமிக்ஸ். அப்போது மை பேரண்ட்ஸ் கேவ் மீ ஃப்ரீடம் தட் யூ கேன் சூஸ் எனி ப்ரொஃபஷன் யூ லைக். எனக்கு வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அப்போது கம்யூனிட்டியில் ஒரு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை ஷேப் பண்ணக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷனை வந்துட்டு சூஸ் பண்ணேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் இன் டு ஒன் ஆஃப் தி எமினன்ட் காலேஜஸ். மெடிக்கல் காலேஜ் எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, we will have the opportunity to practice or go through rotations in various specialties. அதில் இன் பர்டிகுலர் ஆப்ஸ்டெட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, there will be lot of emergencies and அந்த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட் ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு நியூ லைஃப் கம்மிங் இன் டு த வேர்ல்ட். அப்புறம் அந்த விமனோட அப்படியே ட்ராவல் பண்ணி அவங்களோட பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் பார்த்து, பட் அட் த எண்ட் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அவங்க ஹாப்பியாக டிஸ்சார்ஜ் ஆகி போகிறது, இதெல்லாமே ஐ குட் கனெக்ட் மை செல்ஃப். தட்ஸ் when I decided obstetrics and gynecology as my specialty. அங்கே ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு முடிச்சுட்டு தென் ஐ continued practicing in Melbourne as well, the same specialty. But இங்கே I saw a lot of infertility patients. That's how further masters in fertility treatmentum வந்துட்டு I wanted to complete. That way, both gynecology and as a fertility specialist, I find this profession to be very fulfilling and rewarding. Do you also specialize in obstetrics? Privately, no, obstetrics specialize இப்போ பண்ணுறதில்ல, which means I don't deliver babies in private. But publicly இன்னும் வந்துட்டு நான் obstetrics practice பண்ணிட்டு தான் இருக்கேன்.